ஓம் ஸ்ரீ சாய்ராம். பகவான் ஸ்ரீ சத்யசாயி பாபாவின் தெய்வீக சரித்தம். சத்யம் சிவம் சுந்தரம். பாகம் 2, அத்தியாயம் 13. சென்ற வாரத்தின் தொடர்ச்சி. திரு ராமகிருஷ்ண ராவ் மேலும் கூறினார், பாபாவை பற்றி தெரிந்து கொண்டவர்கள், அவருடைய அழைப்பை புரிந்து கொண்டவர்கள் ஆகியோர் அவரவர்களின் வீடுகளில் அந்தந்த பிரதேசங்களில் உள்ள தங்களைப் போன்ற ஆர்வம் உடையவர்களை ஒன்று சேர்த்து கொண்டு சத் சங்கங்கள் அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த சத் சங்கங்களின் அமைப்பு தற்செயலாக நிகழ்ந்தவைகள்தான். நாம் சாதனை மார்க்கத்தில் இருந்து வழிதவறி போகாமல் இருப்பதற்காக இந்த சத் சங்கங்களை எல்லாம் பாபா ஒன்று சேர்த்திருக்கிறார். அதன் விளைவே இந்த மகாநாடு. ஆற்றல் மிகுந்த இந்த அமைப்பு பிறருக்கு உதாரணமாக விளங்க வேண்டும். இந்த சத்சங்க அங்கத்தினர்களான நாம் இது நடைமுறையில் செயல்பட சில அடிப்படை விதிகளை கைக்கொள்ள வேண்டும். தன் நினைவாலும் சொல்லாலும் செயலாலும் சுவாமியின் அறிவுரைப்படி நடந்து அவைகளின் மூலம்தான் சாந்தியையும் ஆனந்தத்தையும் பெற்றிருப்பதாக நிரூபிப்பதே இந்த அவதாரத்துக்கான சரியான விளம்பரமே அல்லாது வெறும் வாய்ச்சொல்லால் புகழ்ந்துரைப்பதால் மட்டும் பயனில்லை என்கிறார் பாபா. பெருகி வரும் ஆற்று வெள்ளத்தை இருபுறமும் அணையிட்டு கட்டுப்படுத்துவதைப் போல பக்தியின் வேகத்தை கட்டுப்படுத்த சில விதிகளை விதித்திருக்கிறார் பாபா. ஆனால் விதிகளை வகுக்கும் போது இந்த சத்சங்கங்களின் அடிப்படை தத்துவங்களை மறந்துவிடக்கூடாது என்றும் பாபா வலியுறுத்துகிறார். அமைதி, ஆனந்தம், ஞானம் ஆகியவைகளை ஒவ்வொருவரும் உணரும்படி செய்ய வேண்டும் என்றார் திரு ராமகிருஷ்ண ராவ். முழுமுதற் கடவுளாக எந்த சாயியை நாம் உள்ளத்தில் வைத்து போற்றுகிறோமோ அந்த சாயியின் பிரதிபிம்பங்கள் தான் இந்த சங்கங்கள். எங்கே அவருடைய பிரதிபிம்பம் மிக தெளிவாக தெரிகிறதோ அங்கே சேவையின் மிக உயர்ந்த நிலையை காணலாம். இந்த மகாநாடு சில நிர்வாக சபைகளை அமைத்து அவைகளின் ஆலோசனைகளை கேட்டு சில பொதுவான வழிகளை ஏற்றுக்கொள்ள தீர்மானித்திருக்கிறது. ஆனால் அந்த கொள்கைகளும் வழிமுறைகளும் மட்டுமே நம் குறிக்கோள் அல்ல. நம் குறிக்கோள் பாபாவை அடைவதுதான். நமக்கு மிக நெருங்கிய தோழனைப் போல நம்மை தூண்டி திருப்திப்படுத்தி அறிவுறுத்தி ஆலோசனை கூறுகிறார் பாபா. அன்று பாபா காலையிலும் பகலிலும் இரவும் வந்திருந்த மகாநாட்டு பிரதிநிதிகளுடன் ஒருங்கே அமர்ந்து உணவு கொண்டார். அனைவருடனும் போட்டோ எடுத்துக்கொள்ள சம்மதம் தந்தார். ஒவ்வொரு மாவட்ட பிரதிநிதியையும் தனித்தனியாக சந்தித்து அவர்களுடைய பிரச்சினைகளுக்கு பரிகாரம் கூறினார். பாபாவின் சர்வ வியாபகமான சக்தி வாய்ந்த இயல்பான அறிவுரைகளை அனைவரும் உற்சாகத்தோடு வரவேற்றார்கள். வந்திருந்தவர்கள் ஆசையோடு பெற விரும்பிய பரிசு ஏதாவது உண்டென்றால் அது பாபாவின் மலர்ந்த புன்னகைதான். அனைவரும் அந்த பரிசை பெற்று மகிழ்ந்தனர். உன்னை சுற்றிலும் உள்ள ஒவ்வொருவரும் நிம்மதியை பெற்றாலொழிய உன்னாலும் அமைதியையும் ஆனந்தத்தையும் அனுபவிக்க இயலாது. இதற்கு உன்னாலான சேவையை செய். ஒவ்வொரு வீட்டையும் ஒவ்வொரு இதயத்தையும் உன்னையும் சேர்த்துத்தான் பிரசாந்தி நிலையமாக மாற்ற வேண்டும். புகழுக்கு ஆசைப்படாமல் சோர்வின்றி தொண்டு புரிய வேண்டும். தன்னலமற்ற தொண்டர்களின் துணையை தேடிக்கொள். இறைவழியில் முன்னேறும் மக்களோடு தொடர்பு கொள். மற்றவர்கள் செல்லும் வழி எதுவாக இருந்தாலும், இறைவனை எந்த பெயரில் அழைத்தாலும் சரி, நீ அதை குறித்து கவலைப்படாதே. எல்லா பெயர்களும் எல்லா உருவங்களும் உருவமற்ற பரம்பொருளான ஒருவருடையதே. எல்லா ஜீவராசிகளின் உள்ளும் நீக்கமர நிறைந்திருக்கும் நித்தியமான சத்தியமான இறைவனை தேடி நடக்கும் துணிவு மிக்க சேனையோடு ஒன்று சேர்ந்து முன்னேறு. தன்னலமற்ற சேவையே இறை வழிபாடு என்று பாபா கூறிய சொற்களின் ரீங்காரம் செவிகளில் ஒலிக்க பிரதிநிதிகள் தத்தம் ஊர்களுக்கு திரும்பினர். ஏப்ரல் மாதம் 22, 23, 24 தேதிகளில் பிரசாந்தி வித்வன் மகாசபை கூட்டம் சென்னையில் நடந்தது. 10,000க்கும் மேற்பட்ட கூட்டத்தில் பாபா பேசினார். பல அறிஞர்களும் அன்று பேசினார்கள். டாக்டர் கோகாக் பேசும்போது பாபாவை லோக ரக்ஷகர் என்று குறிப்பிட்டார். பூமி தாயின் புதல்வர்கள் ஒவ்வொருவரையும் பாபா கருணை மிக கொண்டு அழைக்கிறார். கடவுளை நோக்கிச் செல்லும் மார்க்கத்தை காட்டுகிறார். பாவங்கள், மாயை ஆகிய கனமான போர்வையினுள் முடங்கி கிடக்கும் ஆத்மாவை அறிந்து கொள்வதால் ஏற்படும் மாற்றத்தால் மட்டுமே மனிதன் உய்ய முடியுமே அல்லாது செய்திகளை மட்டும் சேகரிப்பதால் அல்ல என்றார்.
24ஆம் தேதி டாக்டர் பகவந்தம் பேசினார். பகவான் ஸ்ரீ சத்யசாயி பாபா அமர்ந்திருக்கும் அதே மேடையில் பேசுவது என்பது சிறப்பான உரிமையாகும். அத்தனை திறமைகள் படைத்திருந்தாலும் சரி, அவர் முன் அவைகள் பயனற்றவையே. பாபா எனக்கு எத்தனையோ சங்கடங்களை தோற்றுவித்தார். விஞ்ஞானத் துறையில் கூட இடுக்கண்கள் பல நேர்ந்தன. பல வருடங்களுக்கு முன் முதலில் நான் அவரை சந்தித்த போது, விஞ்ஞானிகளுக்கு தெய்வத்தின் மேல் நம்பிக்கையே கிடையாது அல்லவா என்றார். நீ நம் நாட்டு புராணங்களை மதிக்கிறாயா? பகவத்கீதையின் மேல் உனக்கு பிரியம் உண்டா என்று கேட்டார். என் அகந்தைக்கு அன்று சரியான அடி கிடைத்தது. நம் பாரம்பரியத்தின் மேல் எனக்குள்ள பற்றுதலை காட்ட முதலில் அணுகுண்டு வெடித்தபோது ஓப்பன்ஹைமர் என்பவர் சொன்ன திவிசூரிய சஹசிராஸ்யா என்ற கீதா வாக்கியத்தை எடுத்துச் சொல்லி, விஞ்ஞானிகளிலும் புலமை மிக்கவர்கள் உண்டு, அவர்களுக்கும் வேதங்கள், உபநிடதங்கள், கீதை ஆகியவற்றின் மேல் பற்றுதல் உண்டு, அதில் பொதிந்து கிடக்கும் செல்வத்தை அவர்கள் அறிவார்கள் என்றேன். பாபாவும் பக்தர்களும் அன்று சித்ராவதி நதி மணற்படுகையில் அமர்ந்திருந்தோம். உனக்கு ஒரு கீதை புத்தகம் வேண்டுமா என்று கேட்டபடி பாபா மணலை கையில் அள்ளி என் கையில் வைத்தார். மணல் கீதையாக மாறியது. அங்கிருந்து திரும்பிய பிறகு அந்த புத்தகம் எந்த ஊரில் எந்த அச்சகத்தில் பிரசுரமானது என்று அறிய விரும்பி பிரித்து பார்த்தேன். எந்த ஊரின் பெயரோ அச்சகத்தின் பெயரோ அதில் இல்லை என்று சொல்லவும் வேண்டுமா? நான் ஆதாரமாக கொண்டிருந்த பௌதிக சித்தாந்தத்தையே அது தகர்த்துவிட்டது. ரணசிகிச்சைக்கு தேவையான உபகரணங்கள் அனைத்தையும் சிருஷ்டித்து பாபா ரணசிகிச்சை செய்ததை பார்க்கும் பாக்கியம் கூட எனக்கு ஒரு முறை கிடைத்தது. அன்று நான் என்னை இழந்தேன். நேற்று பேசிய போது டாக்டர் கோகாக் பாபாவின் அற்புதங்கள் பௌதீக ரசாயன சித்தாந்தங்களுக்கு ஒரு சவால் என்றார். அது சவால் அல்ல, அவருடைய அற்புதங்கள் அந்த விதிகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவை. அவர் எல்லா சித்தாந்தங்களையும் கடந்தவர். அவரே ஓர் அற்புதம், தெய்வீகம். விஞ்ஞானிகளான நாங்கள் ஒரு பொழுதும் பெருமை கொள்ள முடிவதில்லை. ஏனெனில் ஒவ்வொரு முறை ஒவ்வொன்றை கண்டுபிடிக்கும் போதும் அந்த கண்டுபிடிப்புகள் இனியும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டியவைகள் எவ்வளவோ உள்ளன என்பதை எங்கள் அறியாமையை எங்களுக்கு உணர்த்துகின்றன. நான் பேசிக்கொண்டிருக்கும் இதே நேரத்தில் மனித முயற்சியால் உற்பத்தி செய்யப்பட்ட எந்திரம் ஒன்று 90 மில்லியன் மைல்களுக்கு அப்பால் உள்ள சந்திரனில் 18 அங்குல நீளமும் 9 அங்குல ஆழமும் உள்ள ஒரு குழியை தோண்டிக் கொண்டிருக்கிறது. இதை போன்ற அறிவைத்தான் நம்மால் பெற முடியுமே தவிர ஞானத்தை பெறுவது என்பது சாத்தியமல்ல. அதை பாபாவிடமிருந்துதான் பெற வேண்டும். பகவான் தான் நமக்கு நெருங்கிய பந்து. அவரையே சரணடையுங்கள், அவர் நம்மை காப்பாற்றுவார் என்றார் டாக்டர் பகவந்தம். அந்த 3 நாட்களிலும் பேசும்போது பாபா தன்னலமற்ற தியாகத்தை தான் மிகவும் வலியுறுத்தினார். தியாக உணர்வு இல்லாமல் செய்யும் செயல் அர்த்தமற்றது. தியாக மனப்பான்மையால் தான் வாழ்க்கையில் ஆனந்தம் ஏற்படும். மற்றவர்களை பயமுறுத்தி தானும் பயத்தால் நடுங்கிச் சாகும் மிருகநிலைக்கு மனிதன் இறங்காமல் இருக்க வேண்டுமானால் அவனுக்கு அவனுடைய தெய்வத்தன்மையை அடிக்கடி நினைவுபடுத்திக் கொண்டிருக்க வேண்டும். தான் பரம்பொருளினின்றும் சிதறிய ஒரு பொறி என்பதை அறிந்த மனிதனை பயம் துன்புறுத்துவதில்லை என்றார் பாபா. சென்னையிலிருந்து நீலகிரி, கோழிக்கோடு முதலிய ஊர்களுக்கு போய்விட்டு காஃபி, தேயிலை தோட்டங்கள் நிறைந்த ஆனைமலை பிராந்தியத்திற்கு சென்றார். அங்கே ஓர் உயர்நிலைப் பள்ளியை திறந்து வைத்தார். பிறகு குரு பௌர்ணமிக்கு பாபா நிலையம் வந்து சேர்ந்தார். ஒரு வாரத்திற்கு பிறகு பாபா ஒயிட்ஃபீல்டுக்கு சென்று அங்கிருந்து ஹர்ஸ்லி மலைக்கு போய் சேர்ந்தார். கடல் மட்டத்துக்கு 4000 அடி உயரத்தில் உள்ள அந்த மலை வாசஸ்தலத்துக்கு சில நாட்கள் அமைதியாக கழிப்பதற்காக பாபா அங்கே சென்றார். சில பக்தர்களும் அவருடன் சென்றிருந்தனர். பாபா தங்களுக்கு மத்தியில் வந்து தங்கியிருக்கிறார் என்ற செய்தி மிக குறுகிய காலத்தில் சுற்றுவட்டாரம் முழுவதும் பரவிவிட்டது. மக்கள் கூட்டம் கூட்டமாக வந்து பஜனைகளில் கலந்து கொண்டனர். அவர்களுக்கு பாபாவை தரிசிக்கும் பாக்கியத்தையும் அவர் கையால் விபூதி பிரசாதம் பெறும் வாய்ப்பையும் பெற்றனர். சுவாமி அங்கே 2 வாரங்கள் தங்கியிருந்தார். அவரோடு சென்றிருந்த சாதகர்கள் தங்களுடைய சந்தேகங்களை எல்லாம் சுவாமியிடம் கேட்டு விளக்கம் பெற்று மகிழ்ந்தனர்.
அற்புதங்கள் என்று நீங்கள் சொல்லும் செயல்களெல்லாம் எனக்கு மிகவும் இயல்பான செயல்களே. உங்களால் அதன் மர்மத்தை புரிந்து கொள்ள முடியாது. அற்புதங்கள் என் இயல்புகள், என்னில் ஒரு பகுதி. அவை என் அமானுஷ்யத்தன்மையை விளக்கும் நிதர்சனங்கள் என்கிறார் பாபா. பாபாவின் அற்புதங்கள் பலவற்றை காணும் பெரும் பேறு அவ்வூர் பக்தர்கள் பலருக்கு கிடைத்தது. ஒரு நாள் மரங்கள் அடர்ந்த ஒற்றையடி பாதையில் சுவாமி பக்தர்கள் புடைசூழ நடந்து போய்க் கொண்டிருந்தார். அங்கே ஒரு மரத்தின் மேல் ஒரு மல்லிகை கொடி படர்ந்திருந்தது. அதில் மலர்ந்திருந்த ஒரு மல்லிகை மலரை பறித்து சுவாமி வாயால் அதன் மேல் ஊதினார். என்ன அதிசயம்! மலர் ஒளிவீசும் வைரமாக மாறியது. மற்றொரு நாள் ஒரு கருங்கல்லை எடுத்து சூழ வந்த பக்தர் ஒருவரின் கையில் வைத்தார். அது கற்கண்டாக மாறியிருந்தது. வழிபாட்டுக்கு உதவும் ஜபமாலைகள், துளசி மாலைகள் ஆகியவற்றை சிருஷ்டித்து சாதகர்களுக்கு வழங்கினார். ஒரு நாள் ஒரு வெள்ளி பாத்திரத்தை சிருஷ்டித்தார். அதிலிருந்து அமிர்தம் நிறைந்து வழிந்தது. அமிர்தம் எங்கிருந்து எப்படி வந்தது என்பதும் அந்த அமிர்தத்தை தயாரித்தவர்கள் யார் என்பதும் பாபாவுக்கு மட்டுமே தெரிந்த விஷயம். அந்த அமிர்தத்தை சுவைக்கும் பாக்கியம் அன்று அங்கிருந்த அனைவருக்கும் கிட்டியது. சாய் அன்பர்களே, அத்தியாயம் 13 இன்னும் வளர்கிறது. இதன் தொடர்ச்சியினை வரும் வாரங்களில் சிரவணம் செய்வோம். ஜெய் சாய்ராம்.